This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அமலாக்கத்துறை சட்டத்தை மதிக்காமல் விருப்பம் போல் செயல்படக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை விருப்பம் போல் செயல்படக்கூடாது என டாஸ்மாக் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, டாஸ்மாக் தரப்புல என்னென்ன வாதம் முன்வைக்கப்பட்டு வருது? விரிவான விவரம். டாஸ்மாக் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக தங்களுடைய அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரும் நடத்திய சோதனை சட்டவிரோதமாக அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் உள்துறை செயலாளரும் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ராஜசேகர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் சில கேள்விகளை சரமாரியாக எழுப்பியிருந்தார்கள். இந்நிலையில் 2வது நாளாக இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று காலையிலிருந்து டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான டெல்லி மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி காலையிலிருந்து தொடர்ந்து இன்று மாலை வரை தனது வாதங்களை முன்னிட்டிருந்தார். குறிப்பாக அவர் வாதத்தின் போது டாஸ்மாக் சோதனையின் போது வழக்கறிஞரை கூட சந்திக்க அனுமதிக்கவில்லை என்றும், அதே போன்று டாஸ்மாக் பெண் அதிகாரியிடம் விசாரணை நடத்தும் பொழுது அமலாக்கத்துறையினர் பெண் அதிகாரிகளை அழைத்து வரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அது மட்டுமல்லாமல் ஹார்ட் டிஸ்க் மற்றும் அதிகாரிகள் செல்போன் உள்ள பல்வேறு தகவல்களை பதிவிறக்கம் செய்து அமலாக்கத்துறை எடுத்து சென்றிருப்பதாகவும் கூறிய டாஸ்மாக் வழக்கறிஞர் தங்களிடம் உள்ள என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சோதனையின் போது சில அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களை தூங்க விடாமல் செய்து மனித உரிமையை மீறிய செயல் என்றும் அவர் வாதிட்டார். அமலாக்கத்துறை நீதியின் பாதுகாவலர் இல்லை என்றும் ஒரு விசாரணை அமைப்புதான் என்றும் கூறிய டாஸ்மாக் வழக்கறிஞர் அமலாக்கத்துறையினர் சட்டத்தை மதிக்காமல் தங்கள் விருப்பம் போல் செயல்பட முடியாது என்றும் தெரிவித்தார். சோதனையின் போது ரகசியம் என கூறிக்கொண்டு எந்த விவரங்களையும் தர மறுத்துவிட்டதாகவும் அமலாக்கத்துறை மீது குற்றம் சாட்டிய அவர் சோதனை முடிந்த பின்னர் அறிக்கை வெளியிட்டதன் மூலம் நோக்கம் என்னவென்றும் கேள்வி எழுப்பினார். சோதனை விசாரணையை போல இல்லாமல் அமலாக்கத்துறை மேற்கொண்டு வருவதாகவும் டாஸ்மாக் வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். அதே போன்று தொடர்ந்து இந்த டாஸ்மாக் வழக்குடைய வாதம் இன்று முடிவடையவில்லை. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை சார்பில் வாதம் முன்வைக்கப்பட இருக்கிறது, அரசு தரப்பிலும் வாதம் முன்வைக்கப்பட இருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் வரும் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். அன்றைய தினம் தொடர்ந்து டாஸ்மாக் தரப்பிலும் அதே போன்று அரசு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.